ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட் பை அக்லி திரைப்படம் ஓடிடி உரிமை விற்பனையில் ஒரு புதிய சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஒரு வீடியோவில் குட் பை அக்லி திரைப்படம் எவ்வளோ தொகைக்கு விற்பனை இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட் பை அக்லி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு யாரெல்லாம் மீகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்கினைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேன்பா, குட் பை அக்லி திரைப்படம் எவ்வளோ தொகைக்கு விற்பனை இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரோட தீவிரமான ரசிகர் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும். அஜித் சாருக்கு இந்த ஒரு கதையை பார்த்து வந்து பண்ணியிருக்காங்களாம். அதனால வசூல்லையும் புதிய சம்பவம் படிக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு படம் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு படக்குழுவினர்கள் ஃபர்ஸ்ட் லுக்கிலேயே அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டாங்க. இதனால படப்பிடிப்புகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்த ஒரு நிலையில தற்பொழுது ஃபர்ஸ்ட் லுக் வெளியான உடனே குட் பை அக்லி திரைப்படத்தோட ஓடிடி விற்பனைக்கான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அதாவது இந்த ஒரு திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதுவும் 95 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி அஜித்தோட எந்த ஒரு திரைப்படமே இவ்வளோ தொகைக்கு வந்து வாங்கினதே கிடையாது. முதல் முறையாக குட் பை அக்லி திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை 95 கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியும். அஜித் சார் படங்களையே முதல் முறையாக குட் பை அக்லி திரைப்படம் தான் அதிகமான தொகைக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. தி கோட் திரைப்படம் எவ்வளோ தொகைக்கு விற்பனை இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்துடலாம். ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தி கோட் திரைப்படத்தோட ஓடிடி உரிமம் எவ்வளோ தொகைக்கு விற்பனை இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.